Hi friends, welcome back to our channel Purple Stitches. நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே பார்க்க போகிறோம். அந்த டிசைன் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்றது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதே சேம் நெக் வந்து நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம். இந்த மாதிரி கர்வ் மாதிரி வந்து கீழே வந்து போட் ஷேப் கொடுத்து பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி கோடு போகிற மாதிரி போட்டு ஒரு சைடு போட்டு அதையே இன்னொரு பக்கமாக ட்ரேஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டோம். இந்த சாரியில் வந்து பார்ட்ரு பார்த்திங்கன்னா அது வந்து 4 சைடுமே வந்து நம்ம மடித்து வந்து பிசுறு இல்லாத மாதிரி அடிச்சுட்டு இப்போ வந்து இங்கே நம்ம எப்படி கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த 2 கோடுக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்து நம்ம இதை ஃப்ளீட் வச்சு இந்த மாதிரி தைக்க போகிறோம். அந்த ஃப்ளீட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து கரெக்டாக ஒரே அளவாக கேப் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த கோடுக்கு மேலே வர மாதிரி தைச்சிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸும் கொடுத்துருவோம். அப்போ அந்த ரோஸ் கலர் கிளாத்தும் கொஞ்சம் தெரிஞ்சுதுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேப் விட்டு அந்த மாதிரி தைங்க. இது ஃப்ளீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற துணிக்கு பொறுத்து அந்த இடத்துல இருக்க கேப் பொறுத்து நம்ம ஃப்ளீட் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நெருக்கியோ தூளத்தளவாவோ வச்சுக்கலாம். இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்டில் இந்த பிங்க் கலர் பார்ட்ரு, பிங்க் கலர் ப்ளவுஸு முந்தானி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பொண்ணுக்கான ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க வந்து ஒரு 5 ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. 5 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் தைச்சி கொடுத்துருக்கோம். அதோட ஒரு ஆரி ஒர்க்கு, இன்னொரு மாடல் ப்ளவுஸ் மாதிரி. அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ மேலே நம்ம வச்ச ஃப்ளீட்டுக்கு நேராக கீழே வரா மாதிரியே கீழேயும் நம்ம ஃப்ளீட் இதே மாதிரி வச்சு அதுக்கு மேலே அழகாக தையல் போட்டுருங்க. அந்த ஃப்ளீட் வந்து அந்த மடிக்கிற துணி வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு கரெக்டாக உள்ளே தள்ளி மடித்து ஃப்ளீட் வைங்க. வெளிப்பக்கம் தெரிஞ்சுதுன்னா நல்லா இருக்காது. அழகாக வச்சுட்டு நம்ம கோடு இந்த சைடில் 2 சைடுமே நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு தாண்டி வராமல் அதுக்குள்ளவே அது கரெக்டாக அந்த கோடு மேலே வந்து முடிகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கரெக்டாக பேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து இப்போ லேஸ் கொடுக்கலாம். ஃபுல்லாக த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம அப்பப்போ தைக்கும் போதே கட் பண்ணிட்டோம்னா அது நீட்டாக ஃபினிஷிங் வரும். இது வந்து இந்த கோல்டு கலரில் நம்ம சமோசா லேஸ் வைக்க போகிறோம். இந்த சமோசா வந்து மேல் பக்கம் போகிற மாதிரி வைக்கணும். அதுக்காக இந்த அளவு பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலர் கிளாத் கொஞ்சம் தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் நம்ம இப்போ இந்த ப்ளீட் வந்து நம்ம வச்சோம் பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த லேஸ்க்குள்ளே போய் மறைஞ்சிடணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வைங்க. எப்போவுமே லேஸ் அட்டாச் பண்ணும்போது நம்ம 2 தையல் போட்டோம்னா தான் கரெக்டாக படிமானமாக உட்காரும். இப்போ பாருங்கள், நான் 2 தையல் போட்டு இந்த இடத்துல முடிச்சிட்டேன். இப்படியே கீழே கொண்டு போயிட்டு அந்த கீழேயும் பார்த்திங்கன்னா நம்ம அதை சமோசா லேஸ் வைக்கலாம். இப்போ வந்து சமோசா வந்து கீழே பார்த்தா மாதிரி வைங்க. அப்போ தான் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அழகாக அந்த வி ஷேப்பில் அழகாக கட் மாதிரி அழகாக வரும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம 2 தையல் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம பேசிக்லேருந்து டெய்லரிங் கிளாஸும் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து கோடு போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே இந்த லேஸ் வந்து நான் வந்து கரெக்டாக அந்த கைடு அளவுக்கு ரோஸ் கலர் துணி தெரிகிற மாதிரி விட்டுட்டு நான் எப்படி இப்போ வந்து இந்த ஃப்ளீட் நம்ம சைடில் வச்சு நம்ம அந்த ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருந்தோம் பிசுறு இல்லாமல், அதுக்கு மேலேயே இந்த லேஸ் வந்து போகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு நம்ம அந்த பிங்க் கலர் துணி தெரிகிற மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி தான் நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போதே ஒரு கைடு அளவு விட்டுட்டு தான் நான் தையல் போடுவேன் எப்போவுமே லேஸ் வைக்கிற ப்ளவுஸுக்கெல்லாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கைடு அளவு விட்ட துணி மேலே எந்த தையலுமே இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு பைப்பிங் எஃபெக்டில் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம சைடில் அந்த ஃப்ளீட்டோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே இந்த லேஸ் வந்து ஃபுல்லாக மறைச்சி கொண்டு போகிற மாதிரி எடுத்துன்னு போயிடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா டபுள் சைடு தையல் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படியே விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஷோல்டருக்கு முன்னாடியே ஒரு 2 இன்ச்சு இருக்கும்போதே நான் ஃபினிஷ் பண்ணி விட்டுடுவேன். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ண பிறகு இந்த மாதிரி பண்ணிக்குவேன். இந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் கிராண்டு பண்ணணும்னா இந்த மாதிரி இன்னொரு லைனாக நம்ம இந்த லேஸ் வச்சோம்னா இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு போல்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கர்வ் டிசைன் கொடுத்து அதுக்கு இடையில இந்த மாதிரி கிளாத்தில் சமோசா கொடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த லேஸ் வந்து போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது ரொம்பவே சிம்பிள் தான்.
இந்த டிசைனுக்கான சார்ஜ் பார்த்திங்கன்னா 300 வாங்கிக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தைச்சி கொடுங்க. இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக தைக்கணுன்னா கூட நம்ம 5 நிமிஷத்துலேயே தைச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.